சென்னை பெரம்பூரில் மேம்பாலத்தின் கீழ் நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையின் ரெக்கவரி வாகனத்தை கூட அப்புறப்படுத்தாமல் விடியா திமுக அரசு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இரவு நேரத்தில் சாலை போடும் பணி நடைபெற்ற நிலையில் லாரி நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் மட்டும் சாலை போடாமல் மற்ற பகுதிகளில் போடப்பட்டுள்ளதால் அந்த இடம் மட்டும் பள்ளமாக காட்சியளிக்கிறது. எந்த பணியையும் முழுமையாக முடிக்காமல் அரைக்குறையாக செய்து வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ள விடியா திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் சரக்கு ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்ட்ரலில் இருந்து PLLR சரக்கு ரயிலானது 40 அடி கொண்ட கண்டெய்னர்களுடன் தண்டையார்பேட்டை சரக்கு கிடங்கிற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் தண்டவாளத்தை விட்டு சரக்கு ரயில் திடீரென இறங்கியதால் ரயில் ஓட்டுநர் வேகத்தை கட்டுப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அதிகாரிகளுக்கு ரயில் ஓட்டுநர் தகவல் அளித்த நிலையில் ரயில் பாதையை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். யூகோ வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் CBI அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை KK நகர் சத்யா கார்டன் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முன்னாள் யூகோ வங்கி பணியாளர் ராதாகிருஷ்ணன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் கடந்த 2009-2010 ஆண்டு காலகட்டத்தில் பணியில் இருந்தபோது பல கோடி ரூபாய் கடன் கொடுத்த விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக வழக்கு தொடரப்பட்டது. அதன் பேரில் அவருக்கு சொந்தமான ஹைதராபாத், விசாகப்பட்டினம், சென்னை உள்ளிட்ட 5 இடங்களில் CBI அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு காவல்துறை அலுவலகங்களில் மாதம் 6000 ரூபாய் ஊதியம் பெற்று பணி செய்து வரும் தூய்மை பணியாளர்கள் காலமுறை ஊதியத்தின் அடிப்படையில் தங்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டுமென வலியுறுத்தி DGP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். 2012 ஆண்டு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பு அடிப்படையில் பணி வழங்கப்பட்டதாகவும் ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளி என வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களே இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.